வணக்கம். அதிமுகவில் வந்து பொதுக்குழு செயற்குழு டிசம்பர் 10ஆம் தேதி நடக்க போகுது. கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவோட நினைவு நாள்லேயே வந்து இது பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே செங்கோட்டையன் வந்து பிரிஞ்சு போயிட்டார். எதுக்காக போனார்? ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்கன்னு சொன்னார், கெடு விதிச்சார். பாஜக அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு பார்த்தாரு. பாஜக அவருக்கு சப்போர்ட்டாக இல்லை. ஆனால் பாஜக இருந்து தான் சொல்லி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் தரப்புலையும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க முடியாது, அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் அமித்ஷா தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்த பிறகு தான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதனால் செங்கோட்டையனுக்கு வந்து பெருசாக பாஜக நேரடியாக சப்போர்ட் பண்ண முடியல, மறைமுகமான சப்போர்ட்டு. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் வந்து எனக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொல்லி அவர் கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு. திமுக தரப்புலேருந்து அப்ரோச் பண்ணுறாங்க. இவர் உடனே என்ன செய்கிறாரு, எங்கே போகிறதுன்னு தெரியல, அமித்ஷாவை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சந்திக்கிறாரு, தாவேகா சைடு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேகா சைடு போயிட்டார். அவருக்கு வந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனிமேல் வந்து அவர் ஃப்ரீ. அவர் தாவேகாவை எப்படி ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் செயல்படுவார். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை போய் ஒரு 6 பேர் கொண்ட குழு தான் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிச்சு செங்கோட்டையன் தலைமையில். செங்கோட்டையன் சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கேட்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போனாங்க. சி.வி. சண்முகம், வேலுமணி, அப்புறமா பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன், இவங்கெல்லாம் போனாங்க. எல்லாருமே போனாங்க. ஆனால் செங்கோட்டையனுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே ஆஃப் ஆகிட்டாங்க. ஏன் சி.வி. சண்முகம்லாம் பேசலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. யார் பேசினாலும் அவங்க மேலே நடவடிக்கை உறுதி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. கட்சியை வந்து அவர் பொதுச்செயலாளர் ஆக்கிட்டோம். பொதுச்செயலாளர் ஆக்கின பிறகு அவர் வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு வந்து என்னென்னா கீழே தான் எல்லாருமே, நமக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா 2026 அம்மாவோட ஆட்சியை நம்ம கொண்டு வரணும், அதான் அம்மாவுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? அதிமுக தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? நிரந்தர பொதுச்செயலாளர் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதாக எல்லாமே எடுத்து தேர்வு பண்ணி அம்மாவை நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படின்னு ஆக்குன பிறகு இவர் என்ன பண்ணார்? நிரந்தர பொதுச்செயலாளர் வந்து அம்மாவை தூக்கிட்டு இவர் பொதுச்செயலாளர் ஆக்கிட்டார். இப்படியெல்லாம் நிரந்தர பொதுச்செயலாளர் ஓபிஎஸ் முதற்கொண்டு எல்லாருமே ஏற்பாடு பண்ணி எல்லாமே சொன்ன ஒரு விஷயத்தை வந்து மாற்றி இவர் தூக்கி போட்டார். அம்மாவே தூக்கி போட்டார். இப்போ 2026 அம்மா ஆச்சு அப்படின்னு சொன்னால் தான் மக்கள் ஓட்டு போடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அவருக்கு. இப்போ தேர்தல் நெருக்கத்தில் அம்மாவை தூக்கி பேசுகிறதுல என்ன இருக்குது? அதெல்லாம் வந்து மக்கள் வந்து எல்லாம் உஷாராக தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ ஜெயலலிதாவோட நினைவு நாளுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒற்றுமையாக தான் நாங்கள் இருக்கிறோம், எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே இல்லை. வேலுமணிக்கு தான் கூட வராரு. மீதிப்படி கேபி முனுசாமி இவங்கெல்லாம் வர மாதிரியே தெரியல. செங்கோட்டையன் வந்து கட்சியை விட்டு வேலை போன பிறகு சி.வி. சண்முகம் பெருசாக தலையிட இல்லை. செங்கோட்டையன் கட்சியை விட்டு போனாரா? அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? சி.வி. சண்முகம் அவர் வேறு கட்சிக்கு போயிட்டார், அவரை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க? ஓபிஎஸ்ஸா? அவருக்கு வந்து கட்சிக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எதிராக தான் சி.வி. சண்முகம் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அம்மாவோட நினைவு நாளுக்கு வந்து எல்லாமே அஞ்சலி செலுத்த போகிறாங்க. அஞ்சலி செலுத்த போகும்போது சி.வி. சண்முகம் இல்லை. சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமியோட போகல. அவர் என்ன செய்கிறாரு? ஒரு கும்பலோட தனியாக தன்னுடைய ஆதரவாளரோட அவர் போய் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காரு. இது வேலுமணிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப அதிர்ச்சி. எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சி.வி. சண்முகத்தில் பேசலை, வேலுமணியை விட்டு பேச விட்டுருக்கிறாரு. இது மாதிரி வந்து அம்மா நினைவிடத்துக்கு போகிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாரு. நான் வரேங்க, நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப சலிப்பாக ரொம்ப அதிருப்தியாக பேசியிருக்கிறாரு சி.வி. சண்முகம் வேலுமணிகிட்ட. இது வேலுமணி வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொன்னாரா சொல்லியான்னு தெரியல. அவர் யார் கட்டுப்பாடுலையும் இல்லைங்க. அவர் இஷ்டத்துக்கு செயல்படுறாரு, யார் பேச்சுமே கேட்குறது கிடையாது. தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கிறாரு. எடுக்கட்டும், அவர் பாட்டுக்கு எடுக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். டிசம்பர் 10ஆம் தேதி பொதுக்குழு செயற்குழு நடக்கும்ல, அப்போ பேசிக்குவோம். அது வரைக்கும் நம்ம அமைதியாகவே இருப்போம். செங்கோட்டையன் போல் நம்ம முடிவு எடுக்க முடியாது. பொதுக்குழு செயற்குழுவில் கண்டிப்பான வந்து ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் சேர்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கலவரத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதே போல் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கமணியை பற்றி ஏற்கனவே தெரியும். எடப்பாடி பழனிசாமியோட கருத்து வேறுபாட்டில் அதிகமாக இருக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா அவரும் வந்து எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து எந்த நிகழ்ச்சியிலுமே அவருக்கு வந்து கலந்துக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்க சீனியர்கள், முக்கியமான சீனியர்கள்னு சொல்லக்கூடிய நபர்கள் சி.வி. சண்முகம், தங்கமணி, அப்புறமா பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன், இந்த போன்ற நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் வந்து அவங்களுடைய ஆதரவாளரோட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டிசம்பர் 10ஆம் தேதி கூடப்படுற பொதுக்குழுவில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. இவங்க கொண்டு வர தீர்மானங்கள் என்ன, அந்த தீர்மானங்களுக்கு எப்படி இவங்க ரியாக்ட் பண்ண போகிறாங்க? ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்த போதே பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகத்துக்கும் கேபி முனுசாமிக்குமே ஆகலை, சண்டை வந்துருச்சு அங்கேயே பொதுக்குழுவிலேயே. தீர்மானம் நிறைவேற்றுறதுல வந்து 2 பேருக்குமே வாக்குவாதம் ஆச்சு. யார் கட்சியில் முக்கிய
தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமிக்குமே ஆகலை, சிபி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆகலை. இப்போ வன்னியர் பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து முக்கியமான தலைகள் அதிமுகவில் அப்படின்னு பேசப்படுற இந்த மாதிரி சமயத்தில் இவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து எப்படி வந்து சமாளிக்க போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவும் அமித்ஷாவும் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் வந்து பேசியிருக்காரு. ஓபிஎஸ்ஸையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கட்சிக்குள்ளே சேர்க்கணும், சசிகலாவையும் சேர்க்கணும். இன்னைக்கு இருக்கிற பாஜக வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது, அதிமுக இன்னைக்கு பலகீனமாக இருக்குது. இந்த அதிமுகவோட கூட்டணி வச்சு நம்ம திமுக எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா உணர்ந்திருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமிகிட்டே சொல்லியிருக்காரு. டிசம்பர் 10 நீங்க எடுக்கிற முடிவு மிக முக்கியமான முடிவா இருக்கணும், நீங்க போடுற தீர்மானங்கள்ல இது முக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஓபிஎஸ் தரப்புல வந்து அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து இதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்து பேசின பிறகு அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் நல்லாவே தெரியுது. டிடி தினகரனுக்கு வந்து அண்ணாமலை தான் டெஸ்ட் பண்ணி விடுறாரு, அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்க மாட்டேன், முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் அவர் நான் அந்த கூட்டணிக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் அண்ணாமலை சொல்லி கொடுத்து டிடி தினகரன் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொல்கிறாரு. இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ இந்த பொதுக்குழுவில் நடக்க போகிற விஷயங்கள் இந்த மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படிங்கிறதுல வந்து மிக தெளிவாக எல்லாருமே இருக்கிறாங்க, கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர் மத்தியில் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு, இவங்கெல்லாம் இந்த டைமத்தில் வந்து கட்சியில் சேருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் கட்சியில் கண்டிப்பாக வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து எடப்பாடி பழனிசாமி உருவாக்க மாட்டார் தேர்தல் சமயத்தில் கண்டிப்பாக. ஆனால் உருவாக்கலை அப்படின்னா, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கலைன்னா அதிமுக பாஜக கூட்டணி பெருசாக ஜெயிக்கவே முடியாது. இது அமித்ஷா சந்திப்பில் அண்ணாமலை தெளிவாக சில விளக்கங்களையும் சொல்லிட்டார், ஏன் ஜெயிக்க முடியாதுங்கிற காரணத்தையும் சொல்லிட்டார், யார் யாருக்கு எத்தனை சதவீத ஓட்டுகள் இருக்குது. அவங்க பார்த்து கூட்டணி அதிமுக வந்து வலுவாக இல்லைன்னா கூட்டணி கட்சிகளும் வராது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். இது சம்மந்தமாக தான் எடப்பாடி ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு சந்தித்து பேசியிருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. எப்படி கூட்டணிக்குள்ளே அதிமுக கட்சி பிரச்சனைக்குள்ளே அமித்ஷா தலையிடக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தலையிடுறாரு அப்படின்னு நினைக்கும் போதே அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஃபோன் பண்ணி பேசி தீர்மானங்களில் வந்து சில முக்கியமான தீர்மானங்கள்லாம் போடணும், அதிமுகவுக்குள்ளே முக்கியமான ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வர மாதிரி தீர்மானங்களை போடணும். அதே போல் கட்சியில் இருக்க சீனியர்கள் இவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பேசணும், இல்லை அப்படின்னா தலைமை மாற்றமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. இதன் எதிரொலி தான் பார்த்திங்கன்னா அம்மா நினைவு நாளில் பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் போய் பேசியிருக்கிறார். செங்கோட்டையன் போல் வந்து கட்சி விட்டு விலகி போக மாட்டார், ஆனால் ஓபிஎஸ் போலையும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து சட்ட போராட்டம்லாம் நடத்த மாட்டார். கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். அந்த உருவாக்கத்தை வந்து ஆரம்பிச்சுக்குவார். எடப்பாடி பழனிசாமி 2026 வெற்றி பெறதெல்லாம் கனவே காண முடியாது. இப்படி எல்லா கட்சி சீனியர்களையும் மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுறது வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கட்சியில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. பார்க்கலாம், 10ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது பொதுக்குழுவில் அப்படிங்கிறத. ஏன்னா அதிரடியான சில நடவடிக்கைகள்லாம் எடுத்தால் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து அடங்குவார் அப்படிங்கிற மாதிரி சிவி சண்முகம், தங்கமணி போன்ற நபர்கள்லாம் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.